சிறு பிள்ளைகளை ஞாயிறு பள்ளிக்கு 8:30 மணிக்கெல்லாம் சபைக்கு அனுப்பி வைத்து ஒத்துழைப்பு கொடுங்கள். அதே போல சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிஸை நடத்தக்கூடிய வாலிபர்கள் 9 மணிக்கெல்லாம் வந்துருங்க. சீக்கிரமே சின்ன பிள்ளைங்களை சபைக்கு கொண்டு வந்துருங்க. துதி கொடுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த திருவசனத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மன்னாவை ஜனத்துக்கு பரலோகத்திலிருந்து விட்டு போதிப்பீரா. இன்ப கரங்களில் பரிசுத்த ஆவியானவருடைய இன்ப கரங்களில் இந்த வசனத்தை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்களோ வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்மை வெட்கத்துக்குள் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறவரும் கர்த்தர் அல்ல. நம்மை பிரகாசிக்க செய்ய வேண்டும், நம்முடைய தலையை நிமிரச் செய்ய வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் 46வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். ஏரோதுவின் இடத்தில் ஏசப்பாவை அழைத்து கொண்டு போனார்கள். ஏரோது ஏசப்பாவை நோக்கி கேட்டான், நீர் யூதருக்கு ராஜாவாமே, நீ சொல்லுகிறபடியே திருவசனத்தை நாம் சொல்லுவதில் நாம் பயப்படக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. திருவசனத்தை பயப்படாமல் நாம் சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வந்த ஜனங்களை நோக்கி யோவான் ஸ்நானகன் கேட்டான், விரியன் பாம்பு குட்டிகளை வரும் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? பயப்படவே கூடாது. திருவசனத்தை ஆணித்தரமாய் நாம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் ராஜாக்களுக்கு முன்பாக தைரியமாக பேசினார். அகரிப்பு ராஜா பயந்துட்டான் அப்போஸ்தலன் பவுலினுடைய சுவிசேஷ வார்த்தைகளை கேட்டு. போகலாம், இன்னொரு விசேஷ சமயம் கிடைக்கிற போது உன்னை அழைக்கிறேன்.
சந்திங்க 119வது சங்கீதம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். 40வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். தேனிலும் மதுரமானது தேவனுடைய வார்த்தைகள். தாவீது அரசன் சொல்லுகிறார், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுமா போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. முன்னே பண்டிகையை ஆசரிக்க ஜனங்களோடு தேவாலயத்துக்கு சென்று வருவேனே, இவைகளை நினைக்கிற போது என் உள்ளம் உருகுகிறது. ஏன்? இப்பொழுதோ அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார். சவுலின் நிமித்தமாக அவர் பயந்து போய் வனாந்தரத்தில் இருக்கிறார். ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை. எப்பக்கத்திலும் தாவீது அவரை கைது செய்வதற்கு ஆட்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். முன்னே பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு தேவாலயத்துக்கு சென்று வருவேனே, இவைகளை நினைக்கிற போது என் உள்ளம் உருகுகிறது. கட்டளைகளின் மேலே வாஞ்சை, பிரியம். எவ்வளவு வாசித்தாலும் தெவிட்டவே தெவிட்டாது. தெவிட்டாத அமுதம், திகட்டாத ஆனந்த தைலம். தேவன் நம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிக்க விரும்புகிறார். தாவீது அரசனை கொம்பு தைலத்தினால் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் அபிஷேகித்தார். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. தேவ ஆவியின் அபிஷேகத்தின் இன்பத்தினால் நாம் திளைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார். இருபத்தி 5வது வசனத்தை வாசிக்கலாம். 119வது சங்கீதம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே. என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த சத்ருவாகி பிசாசானவன் என் ஆத்மாவை கொள்ளையடிக்க விரும்புகிறான். அவனுடைய உபாய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வேதம் கேட்கிறதே. அவன் ரகசியமாய் நம்முடைய ஆத்மாவை கொள்ளையடிக்க விரும்புகிறான். ஆத்தும மரணத்துக்கு என்னை விலக்கி தப்புவித்தீரே என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆத்துமா மரணம் அடையுமா? நிச்சயமாக. ஒரு மனிதன் உயிர் வாழ காற்றும் உணவும் எவ்வளவு அவசியமோ, ஆக்சிஜனும் உணவும் அவனுக்கு எவ்வளவு அவசியமோ, அதை போல ஆத்துமா உயிர் வாழ ஜெபமும் வேத வாசிப்பும் உபவாசமும் அவசிய தேவையாயிருக்கிறது. இந்த உலகத்தின் ஆசை வேண்டாம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் கேட்கிறதே.
மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என் ஆத்துமா. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உயிர்ப்பையும் கர்த்தாவே, உயிர்ப்பையும் ஆண்டவரே. சங்கீத புத்தகம் 44வது சங்கீதம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்கிறான், எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. எங்களை உயிர்ப்பியும், எங்களை உயிரடைய செய்யும். நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷமாய் அறிவிக்க நாங்கள் ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க வேண்டும். பிசாசானவன் எங்களை தள்ள எத்தனிக்கிறான். மனிதர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீரே. பிசாசினுடைய தலையை நசுக்க குமாரன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவன் வாள் மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கான் பிசாசு. அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானினுடைய கிரியைகளை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். இரட்சகர் இயேசு, இரட்சிக்கிறவர் இயேசு. உன்னை அதல பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்தார். நீ மண்ணிலிருந்து வந்தபடியால் மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆதாமை பார்த்து தேவன் சபித்தார். மண் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் வேண்டாம், உலகத்தின் ஆசாபாசங்கள் வேண்டாம். என்ன பாஸ்டர், நீங்கள் பைத்தியம் போல பேசுகிறீர்களே, நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எப்படி நாங்கள் உலகத்தோடு நாங்கள் வாழாமல் இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். 127 நாடுகளை அகாஸ்வேரு ராஜா ஆட்சி செய்தான். ஆமான் ஒரே ஒரு நாளிலே அவனை யூதர்கள் எல்லாரையும் 127 தேசத்திலே நாடுகளை வாழ்கிற யூதர்களை அழிக்க கொல்ல அவன் ராஜாவிடத்தில் முத்திரை மோதிரத்திலே பெர்மிஷன் அனுமதி வாங்கினான். அவன் சொன்ன குற்றச்சாட்டு, அவர்கள் விகற்பமாய் இருக்கிறார்கள். ஆவிக்குரியவர்களை பார்த்தால் சற்று வித்தியாசமாகத்தான் தோன்றும். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். நாம் வித்தியாசமானவர்கள், விகற்பமானவர்கள். நம்மால் உலகத்தோடு ஒத்து போக முடியாது. யோவான் சுவிசேஷம் 7:7 என்று நினைக்கிறேன், பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 7:7 ஞாபகப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். யோவான் சுவிசேஷம் 7:7.
உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடி. நான் சாட்சி கொடுக்கிறபடியினால் அது என்னை பகைக்கிறது. உலகம் என்னை பகைக்க மாட்டாது. அதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் என்று நான் சாட்சி பகிர்கிறபடியினால் அது என்னை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள், அது ஏற்கனவே யேசுபாவை பகைத்து விட்டது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 49, 50 வசனங்களை வாசிக்கலாம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல். நீர் நம்ப பண்ணின வசனத்தை எனக்காக நினைத்தருளும். அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, உயிரடைய செய்தது. அவருடைய வாக்கு அற்புதம் செய்தது. சங்கீதம் 130 நினைக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் வரும் ஒரு வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அவருடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். நீங்க வார்த்தையை நம்புறீங்களா? உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நம்புறீங்களா? இதை விசுவாசிக்கிறீங்களா? திபெரியா கடற்கரையில் பெண்மாற்றத்தில் இருந்த சீஷர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறவங்க, அவங்க குலத்தொழில் மீன் பிடிக்கிற தொழில். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. சாப்பிட ஏதாவது இருக்கிறதா? பின்மாற்றில் இருந்த சீஷர்களை இயேசு தேடி செல்கிறார் திபெரியா கடற்கரை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றாக வலது புறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடித்த. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, glory to God, 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 glory to God. Amen. நான் அவருடைய வார்த்தையை நம்புறேன். ஆபிரகாம் எதை நம்பி வந்தான்? வார்த்தையை நம்பி வந்தான். உன் இனத்தையும் உன் தகப்பன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நூற்றி 7வது வசனத்தை வாசிக்கலாம். 107வது வசனம். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பி. கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பி. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும்.
நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பீங்க. நம்ம சொல்லணும், நான் மிகவும் உபத்திரப்படுறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீங்க. நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உம்முடைய கற்பனைகளை காத்து நடக்கிறேன். சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் சொல்றான். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். 119 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்றான். ஏசப்பா சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலத்துடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Glory to God, 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 glory to God. நான் உபத்திரப்படுகிறேன், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், என்னை உயிரடைய செய்யும். செத்து போன அனுபவத்தை போல இருக்குதா? கொடி செடியில இணைஞ்சிருக்கணும். கொடி செடியில இணைஞ்சிருக்கணும். இந்த கொடியானது துண்டிக்கப்படுகிற பொழுது அதற்கு தேவையான ஆகாரம் செல்லுவது இல்லாதபடியினால் பட்டு போய் விடுகிறது. இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, தேவனோடு நீங்கள் கொண்டிருக்கிற உறவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தேவனோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறான். யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே பார்க்கிறோமே. மிகுந்த கனிகள். கர்த்தர் சொல்றாரு, பட்டு போய் இருக்கிற உன் அனுபவத்தை, வாடி போய் இருக்கிற உன் அனுபவத்தை கர்த்தர் கனி கொடுக்கிற அனுபவமா மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். கரங்களை வைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. 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 பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 30 ஒன்னை வாசிக்கலாம். தாவீது அரசன் சொல்கிறார், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ வெட்டாமல், நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால், நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை போற்றுவேன். எதற்காக தாவீது அரசன் கர்த்தரை துதிக்கிறார்? சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தீரே. எல்லா 2 கரங்களை வைத்தான். கர்த்தாவே உம்மை போற்றுகிறே, கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டே, என்னை குணமாக்கினீ, உம்மை கூப்பிட்டே, என்னை குணமாக்கினீ. கர்த்தாவே உம்மை போற்றுகிறே, கைதூக்கி எடுத்தீரே, உம்மை
எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் உமது அன்பு கவலைகள் பெருகும்போது கவலைகள் பெருகும்போது உம் கரங்கள் அடைக்குதையா. கவலைகள் உம் கரங்கள் கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டேன், உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினேன். என்னை குணமாக்கினீர். சங்கீத புஸ்தகம் 22 17 21 வசனம் வரை. சங்கீதம் 22 17 முதல் 21 வசனம். தாவீது சொல்றாரு, என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு, என் உடையின் பேரில் சீட்டு என் போடுகிறார்கள். உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாக, நீர் எனக்கு தூரமாகாதையும் என் பலனை எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கையில் எனக்கு செவி கொடுத்தருளினி. சீட்டு போடுறாங்களாம். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சித்தீர், காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கையில் எனக்கு ரட்சிப்பு அருளினி. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினி. என்னை ரட்சியும் கர்த்தாவே, என்னை ரட்சியும் கர்த்தாவே. உங்க சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலை போல இருக்கலாம். என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். என் வஸ்திரத்தை சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதம் ஐயப்படுகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த. 2 கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த. 2 கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். சங்கீதம் 119வது சங்கீதம் 80வது வசனத்தை வாசிக்கலாம். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உம்முடைய பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உம்முடைய பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. என் இருதயம் உம்முடைய பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. என் இருதயம் உம்முடைய பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது.
நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உம்முடைய பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவுள். உத்தமமா இருக்கிறோமா? அவருடைய வசனத்தின்படி நடக்கிறோமா? யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிற பொழுது, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். கேட்கிறது ஒரு அனுபவம், அதன்படி செயலாற்றுவது இன்னொரு அனுபவம். பலர் கேட்கிறவர்களாய் இருக்கிறோம், ஆனால் வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் நாம் சிரமப்படுகிறோம். சங்கீதம் 119:1, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஒரு ஸ்திரீயானவள் சொன்னாள், உம்மை பெற்ற கற்பம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அதிலும் பாக்கியவான்கள். இயேசுவை பெற்ற கற்பம் பாக்கியம் உள்ளதுன்னு சொன்னப்ப, உம்மை பெற்ற கற்பம் பாக்கியம் உள்ளதுன்னு சொன்னப்ப, அந்த ஸ்திரீக்கு இயேசுப்பா பதில் சொல்றாரு, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அதிலும் பாக்கியவான்கள். ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 61வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல, சாலமோனின் ஜெபம், ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது. உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது. உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள, அவருடைய கட்டளைகளின்படி நடக்க உங்களுடைய இருதயம் கர்த்தராகிய தேவனோடு உத்தமமாய் இருக்க கடவது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தம மார்க்கத்தார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அதன்படி நட. உபாகமத்தில் வாசிக்கிறோம்ல, 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். மோசே சொல்றாரு, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இருதயத்தில் இருக்கு. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க கடவது. எல்லாம் இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்தில் இருக்கட்டும் ஆண்டவர். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் எவ்வளவு பலன் கொடுத்தது? 100 மடங்கு பலன் கொடுத்தது. நான் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்தில் இருக்க வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்தில் இருக்க வேண்டும் கர்த்தாவே. நல்ல நிலம். சில விதைகள் முட்செடிகளுக்குள்ளே விழுந்தது, வளர்ந்தது, முள் நெருக்கி போட்டது, உலகத்தின் கவலை. வளர்ந்து வந்துச்சு, ஆனா முள், உலகத்தின் கவலை நெருக்கி போட்டு அதை வளர விடாமல் பண்ணிவிட்டது. உலகம் வேண்டாம்,
உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒருவன் உலகத்தோடு சிநேகிதனாய் இருக்க விரும்பினால் தேவனுக்கு பகஞ்சனாகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாகிறான். தேவன் எப்பொழுதும் அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நீட்டப்பட்டே இருக்க வேண்டும். நாம் உத்தம மார்க்கத்தார். ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அரசன் குமாரன் சாலமோனுக்கு சொல்லுகிற ஆலோசனை. என் குமாரனாகிய சாலமோனை நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றென்றைக்கும் கைவிடுவார். அவரை தேடினால் தென்படுவார், அவரை விட்டுவிட்டால் என்னைக்கும் கைவிடுவார். கர்த்தர் மாத்திரம் நம்மளை கைவிட்டவே கூடாது. யார் கைவிட்டாலும் நம்மளுக்கு கவலையே கிடையாது. இந்த உலகத்துல யார் கைவிட்டாலும் நமக்கு கவலையே கிடையாது. தாவீது சொல்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரின் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வே பாக்கியமே. 2 கரங்களை உயர்த்தி பாடலாமா? கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் பாக்கியமே. நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். உற்சாக மனதோடு சேவி. அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. உத்தம இருதயத்தோடு கர்த்தரை ஆராதி, உற்சாகமா கர்த்தரை ஆராதி. எப்படி ஆராதிக்கணும்? உத்தம இருதயத்தோடு ஆராதிக்கணும். அப்புறம் எப்படி ஆராதிக்கணும்? உற்சாகமா கர்த்தரை ஆராதிக்கணும். தாவீது ஒரு ஆராதனை வீரன் தானே. அவன் தன் மகனுக்கு சொல்லும் போது எப்படி சொல்றாரு? உத்தம இருதயத்தோடு ஆராதி. அடுத்து எப்படி ஆராதி? உற்சாகமா. உற்சாகமா நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலை தான். எல்லா சத்தத்தை உயர்த்தி சாத்தான் சொல்லலாம், உன்னால முடியாது, உன்னுடைய பலகீனம் மாறாதுன்னு சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, ஆகும் எல்லாம் ஆகும், என் தேவனால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆமென். கரங்களை தட்டி
எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். 2 நாளாகமம் 17:6. 2 நாளாகமம் 17:6. 2 நாளாகமம் 17:6. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அகற்றினான். கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளை விக்கிரக தோப்புகளை யூதாவை விட்டு. யோசபாத், கரங்களை பேத்துங்க. கர்த்தருடைய வழிகளில் உங்களுடைய இருதயம் உற்சாகமாய் இருக்கிறதா? எல்லா 2 கரங்களை பேத்துங்க. எல்லா 2 கரங்களை பேத்து. கர்த்தருடைய வழிகளில் உங்களுடைய இருதயம் உற்சாகமாய் இருக்கிறதா? சொல்லுங்க. கர்த்தருடைய வழிகளில் உங்களுடைய இருதயம் உற்சாகமாய் இருக்கிறதா? அப்படின்னா மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் அகற்ற வேணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் அகற்றணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 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 ஆமென். எல்லாம் பாடலாம். எல்லா முழங்கால் படியிடலாமா? எல்லா முழங்கால் படியிடலாம். பிரைஸ் அல்லாஹ், 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 பிரைஸ். ஆகும், எல்லாம் ஆகும். எல்லாரும் கரங்களை தட்டி முழங்கால் படியிட்டு ஆமென். ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான். ஆகும், சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம், அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். கரங்களை தட்டி எல்லாம் எல்லாமே உம்மாலாகும், எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும்.
நாம் எல்லாரும் திருவிருந்து ஆராதனைக்கு கலந்து கொள்ள போகிறோம். எல்லாரும் வழக்கத்தின்படி நாம் அமர்ந்து